வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. அண்ட் அவ்வளோதான், அதிகமாக இருக்க போது. குவாட் செட் இருக்குது, குர்த்தி செட்ஸ் இருக்குது, ஜுவல்லரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து vlogs போடுறோம், ஹால்ஸ் போடுறோம், ஸ்டோரி டைம்ஸ் போடுறோம், கோஸ்ட் ஸ்டோரி போடுறோம், க்ரைம் ஸ்டோரி போடுறோம், கோஸ்ட் ஸ்டோரி போடுறோம், ரியாக்ஷன் வீடியோலாம் போடுறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேயும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டுருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் அப்படியே ஏறினா நல்லாயிருக்கும். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலி இன்னைக்கு மதியம் 1:30 மணிலேருந்து ஐயோ நான் மைக்குக்கு ரொம்ப கிட்ட போகிறேன் அப்பத்துலேருந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? லிட்ரலாக அதாவது 3 மணிங்க, 3 மணி. அண்டு கேஸும் புதுசாக வாங்கியிருக்கோம் நம்ம. இது ஒரு கேஸு, இன்னொரு கேஸ் வாங்கினேன். அது வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. ஒரே ஷாப்பிங்கு, வெளியே போகிறதா அது இதுன்ட்டு. அண்ட் இந்த 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 இது நடந்திருக்குல்ல, இது வந்து எனக்கு சடனாக வந்து இன்னைக்கு நான் வந்து மேக்கப்பில் பபிள்ஸ் வரையணும், பபிள்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற இதில் வந்து நான் இருந்தேன். மேக்கப் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் இதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் கையிலலாம் கிறுக்கி வச்சுருக்கேன். இன்னைக்கு காட்ட போகிற ஜுவல்லரிஸ்லாம் வந்து ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட்காக வாங்கினது. ஸோ அதனால் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக லைக் ஒரே மாதிரி வளையல், ஒரே மாதிரி அதே ஆக்சிடைஸ் பேஸ்லேயே இருந்ததுன்னா அதுதான் ரீசன், ஃபோட்டோ ஷூட்காக வாங்கினது. அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நிறைய இது வந்து ஒரு குளறுபடி பண்ணிட்டேன். எக்ஸஸ் வாங்கிட்டேன். எஸ் வாங்குவேன் நான் ஏதோ ஒரு கொழுப்பில். எஸ் வாங்கினா சம்டைம்ஸ் ஒரு சில பிராண்டில் வந்து லைட்டாக வந்து லைட்டாக லூஸாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் லூஸாக போடுறேன், லூஸ் ஃபிட்டிங் மாதிரி இருக்குன்ட்டு எக்ஸஸ் போட்டாச்சு. இன்னைக்கு நான் காட்ட போகிறதுல எத்தனை ஐட்டம் வந்து எனக்கு ஆக்சுவலாக தலைவலியாக உள்ளே போகுன்றதே எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட வேண்டியது இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து மைக்குக்கு வந்து லாங் ஒயர் வாங்கிட்டேன். அதனால நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். சேர் வந்து அந்த சேர் வலிக்குதுன்னால அதனால இன்னைக்கு மட்டும் இந்த சேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு வந்து இந்த சேர் வரும். இது வந்து அதனால நான் வந்து இப்படி ஜாலியாக இப்படி சுற்றி நான் வந்து பேசுவேன். வேற என்ன அப்டேட்டு? வேற ஒன்றும் இல்லை. லென்ஸ் நான் புதுசாக வாங்கின லென்ஸே போட்டுட்டேன் நான். அதனால ஹாலில் வந்து நான் காட்டுறது வந்து எந்த அளவுக்கு தெரியும் தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குர்த்தி செட் வந்து இதுல மோஸ்ட்லி வந்து நான் ஜனசியா பிராண்ட்ல இருந்து தான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த காட்டன் செட் ஃபுல்லா வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கு. இதுதான் பேண்ட், எலாஸ்டிக் வச்சு வருது, இந்த மாதிரி பாக்கெட்டோட இருக்கு. அண்ட் இதுதான் டாப், ஷர்ட் மாடல்ல காலர் வச்சு வருது. ஷார்ட் குர்த்தி சைஸ் தான் இருக்கு. இதை வந்து நான் எக்ஸஸ்ல எடுத்தேன். இது ஷர்ட் மாடல்ன்றனால கொஞ்சம் லூஸா வரும்ல, அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஃப் நாட் நான் இதையும் எஸ்ல தான் போடணும். நான் இதை வந்து இப்போ வீடியோ எடுக்கிறேன்ல, உடனே நான் எஸ் சைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா இது வந்து கடன்னு இன்னைக்கு நான் காட்ட போற ஐட்டம்ஸ்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. அதனால ஸ்டாக் போயிட போகுதுன்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வருது. சிம்பிளா கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட். அண்ட் இது காட்டன்றனால பாக்குறதுக்கு ட்ரெஸ் அப் பண்ண மாதிரி இருக்கும், பட் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இன்னைக்கு நைட் தூங்கும்போது 6:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கே. காலையில வந்து ஒரு 8:30-9க்கு கால் வந்துருச்சு, முழிப்பு வந்துருச்சு. அதுல இருந்து தூக்கமே வரல. அவ்வளவுதான். சரி சீக்கிரம் எந்திரிச்சிட்டோமே, மதியமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் எல்லா செட் பண்றது, கேமரா அது எல்லாமே ஒன்னொன்னா பண்ணிட்டே இருந்தேன். ஓகே நம்ம மத்தியானமே ஸ்டார்ட் பண்றோம்னா நைட்டோட வீடியோ எடுத்து முடிச்சிருவோம். இப்போ நைட் நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கெஸ் வாட் ஹேப்பன்ட்? அடுத்ததும் அதே மாதிரி ஒரு குர்த்தி செட்டுன்னு சொல்லலாம். இது ஜனசியா பிராண்ட்ல இருந்து. இந்த மாதிரி பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மெயினா இந்த கலர்ல. அதுக்காகவே எடுத்தேன். இதுவும் எக்ஸஸ்ல தான் வந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப டைட்டா குட்டியா தான் இருக்கு. எனக்கு எலாஸ்டிக் வச்சு பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கு. இது போட்டா இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சைனீஸ் காலர் வச்சு நெக் யோக்ல வந்து லேஸ் டிசைன்லாம் வருது. பிளெயினா இருக்கு. காட்டன் தான் இன்னைக்கு எடுத்ததுல முக்காவாசி காட்டன் தான் வரும். பட் எக்ஸஸ் நான் வச்சு பார்க்கும் போதே என் பாடிக்கு இது பத்தலன்னா பாருங்களா, அந்த மாதிரி இருக்கு.
இந்த வாட்டி இந்த ஒரு தப்பு ஒரு மாதிரி தலகணம் வந்துருச்சான்னு தெரியல. எம்மே எடுத்துட்டு இருந்தேன், எம் லூஸா இருக்கு, பரவாயில்ல ஆல்டர் பண்ணியாச்சு, நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஆனா சைஸ் எம் சரியா எப்படி இருந்தாலும் செட் ஆயிடும் அப்படின்னு. அடுத்து எம் வந்து லூஸா இருக்கே, கொஞ்சம் ஃபிட்டா போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில எஸ் வாங்க ஆரம்பிச்சேன். எஸ் கரெக்டா இருக்கும், லைக் கரெக்டா இருக்கும். ஒரு சில பிராண்ட்ல லைட்டா லூஸ் ஆகும். அந்த லூஸா இருக்கிறது வந்து ஓகே, அப்ப நம்ம எக்ஸஸ் ஆயிட்டோம் போல அப்படின்னு நினைச்சா நோ, எக்ஸஸுக்கும் எஸ்ஸுக்கும் எம்முக்கும் நடுவுல, ஆனா எஸ் கிடையாது, ஆனா நடுவுல. நான் எப்படிங்க சொல்லுவேன் அதை. அண்ட் இந்த லென்ஸ் வேற வச்சிருக்கேன்னா, அது தூக்கத்துக்கு ஒரு மாதிரி கண்ணை எரியிற மாதிரி இருக்கும்ல, அந்த இதுல இருக்கேன் நான். ஸோ அதுவும் ஒரு மாதிரி நிலையில தான் இருக்கு. இது வந்து ஒரு லைட் நியூடு கலர் லிட்ரலா. இதோட துணியே வந்து பயங்கரமா இருக்கு. இதுதான் பேண்ட்டு. இதுவும் சேம் ஜெனசியா பிராண்ட்ல இருந்து எலாஸ்டிக் வச்சு, இதுவும் எக்ஸஸ்ல தான் எடுத்தேன். கை ஸ்லீவ்லாம் எனக்கு ஃபிட்டா வருது, பட் ஆனா எனக்கு பாடி தான் கொஞ்சம் வந்து இதுவா இருக்குமான்னு எனக்கு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து 1500 கிட்ட இந்த செட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, தெரியுதா? அண்ட் இதோட டாப் வந்து ஷார்ட் குர்த்தி, வி நெக் வச்சு பட்டன் வச்சிருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃப்ளோயியா வர மாதிரி. ஸ்லீவ்லயும் எண்டில் வந்து ஒரு மாதிரி கஃப் மாதிரி பட்டன் வச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரி கிளீனா ஒரு மாதிரி. இந்த கலர் வந்து அழகு இல்ல, அழகு. அண்ட் இந்த இது எல்லாமே இந்த பிராண்ட்ல இருந்து புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன் போட்டிருந்தது, அப்படியே வாங்கிட்டேன் நான். இதெல்லாமே வந்து ஆஃபீஸ் வேர்க்கு, வெளியே நீங்க போறீங்க அப்படின்னாலும் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப பார்க்க போறது வந்து குர்த்தி செட். இல்ல, தெளிவா தப்பா சொல்றேன், குவாட் செட். ஓகேவா? இதுவும் சேம் ஜெனசியா பிராண்ட்ல இருந்து தான் வரும். வேற பிராண்ட்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் காட்டன்ல இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட். இது வந்து நான் எஸ் சைஸ்ல எடுத்திருக்கேன், ஸோ அதனால தப்பிச்சிட்டேன் நான். இது டாப் வந்து பெப்ளம் டாப் மாதிரி ஷார்ட்டா வருது, இந்த மாதிரி கீழே இப்படி ஃப்ரில் வச்சிருக்கு. அண்ட் ஸ்லீவ் இப்படி வருது. இதுவே நம்ம வச்சு பார்க்கும்போது லைட்டா இங்க டைட்டா தான் இருக்கு, பட் ஆனால் பார்த்துக்கலாம், இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் தான் ரொம்ப பயமாக இருக்கிறது. நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு என்னோட சைஸ்ல வாங்கின அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கலாம், பட் ஆனால் இந்த மாதம் ஆல்ரெடி முடிய போகுது. இந்த வீடியோவே இப்போ எடுக்கிறதே 30ஆம் தேதி தான் எடுக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால இப்போ நான் எடுக்கிறேன்னா இன்னைக்கே இந்த வீடியோ வரணும். நாளைக்கு வேற என்ன நடக்கு, நாளைக்கு அதான் நான் ஒரு நாளும் ஒரு புது ஜானர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. யார் எங்க புதர்ல இருந்து எந்திரிச்சு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது, பிரச்சனை பண்றதுக்குன்னே. டச்வுட் இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமா போகுது. இந்த ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் நடக்க போது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா போகலாம் அந்த மாதிரி இருக்கு. பிரச்சனை வந்தாலும் பயமா இருக்கு, பிரச்சனையே இல்லைனாலும் பயமா இருக்கு, அமைதியா இருந்தாலும் பயமா இருக்கு. அடுத்து காட்டன் இந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல ஃபுல்லா ஃப்ளாரல் பிரிண்ட் வச்சு, இதுதான் பேண்ட்டு. இது நான் எஸ்ல எடுத்திருக்கேன். டாப் வந்து உங்களுக்கு காலர் வச்சு இப்படி ஷார்ட்டா வருது. இது நான் எஸ் தானே எடுத்தேன், ஆனா பாருங்க இது கொஞ்சம் ஓவர் சைஸ்டா வருது. இதுல நான் எக்ஸஸ் எடுத்திருக்கணும், இதுலலாம் நான் விட்டுட்டேன், பட் ஆனா அதுலலாம் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கு. கேஷுவல் வேற, எனக்கு தெரியல, நேர்ல பார்க்க பிரைட்டா இல்ல, இந்த லைட்டுக்கு இது ரொம்ப பிரைட்டா தெரியுது. நான் இன்னைக்கு வந்து ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோர்ஸ் ஸ்டோரி எபிசோட் 50 எடுக்க போறேன். அதுக்கு வந்து இந்த பக்கம் இப்படிதான் வச்சு எடுக்க போறேன், ஏன்னா அப்பதான் இந்த பபுள்ஸ் தெரியும்ல. என்ன பிளானா இருந்ததுன்னா, ஒரு பிளானா இருந்தது, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்ன இப்போ உட்காந்துட்டு 3 மணிக்கு என்ன புதுசா பண்ண போறீங்க? ஒன்னும் இல்ல, ஆல்ரெடி பண்றதானே பண்ண போறீங்க, பண்ணுங்க. அது சரிதான், கரெக்டு தான், நான் மறுத்து பேசவே மாட்டேன். பட் ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதுதான் இருக்கு. அதுல ஒரு ஒன் ஆஃப் த காம்போனன்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சது. ஏன் நான் வளர்றேன்னு தெரியல, ஒரு மாதிரி பிடிச்ச கிளவி மாதிரி பண்றேன். நீ வந்து போகையில் கண்களகலம் ஆகிடுமே.
அதிஜீவன் தேர்ந்திடுமே. பிடிச்ச பாட்டு தான். லிரிக்ஸ் எப்போ மறந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் தேடும்ல, அப்போ வந்து இந்த ஒரு பிட்டு மட்டும் கேட்டானா அதனால ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. அடுத்த குவாட் செட் வந்து செம்ம 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 கியூட் ஆனது. இந்த மாதிரி ஒயிட்ல ப்ளூல ஒயிட் பூ பிரிண்ட் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு இப்படி இருக்கு. டாப்பு வந்து கியூட் 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 இந்த மாதிரி டாப்பு. லைக் ஃப்ரண்ட்ல வந்து இந்த அளவு மட்டும் எலாஸ்டிக் வருது. அப்புறம் வந்து ஸ்லீவ்ல எண்டில் எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த மாதிரி சிம்பிளா. இது வந்து நான் எஸ்ல எடுத்தேன். இந்த வாட்டி வாங்கின இந்த மாதிரி செட்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆனா இந்த சேரும் நல்லா வசதியா தான் இருக்கு. இது நான் எப்போ வாங்கினேன் தெரியுமா? லாக்டவுன் டைம், ஐ திங்க் ஸோ. ஆமா, லாக்டவுன் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுல தேவைப்படுது அப்படின்ட்டு வாங்கின சேர். இன்னும் உழைக்குது நல்லா. இதுல உட்காந்தா ஒரு தனி கம்ஃபர்ட், வலி இல்லாம அந்த மாதிரி. அந்த சேர் ஒன்று எப்பயுமே யூஸ் பண்ணுவேன்ல, அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காரவே முடியாது. இந்த கேமர்ஸ்லாம் இங்கே ஒரு ஏதாவது க்யூட்டாக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுக்குவா, காது மாதிரி வச்சுருப்பாங்களே. ஆனால் அந்த சேரே ரேட் அதிகம். இந்த சேர்லேயே ஏதாவது மாட்டிக்கலாம். ஆனால் லைட்டாக ஸ்க்ரீன் இது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அடுத்து வந்து குர்த்தி செட் எடுத்திருந்தேன். இது வந்து கோ சிரிக்கி ஏதோ ஒரு பிராண்ட் கீழே கொடுக்குறேன். கோஸ்ட்ரிக்கி இந்த பிராண்ட்ல இருந்து குர்த்தி செட் பிங்க் கலர்ல. இது வந்து க்ரீப் மெட்டீரியல்ல இருக்கு. இது காட்டன் கிடையாது. பிங்க்ல பிரிண்ட் வச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இதுல ஜார்ஜெட் துணியில வந்து இருக்கும் சேம் பிரிண்ட். அதை நான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த பிரிண்ட்ல ஒரு அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா நம்ம சைஸ் மட்டும் இருக்காது. XXL அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைஸ் மட்டும் இருக்கும். இந்த வாட்டியும் வந்து பார்த்தேன் குவாட் செட்ல இதே சேம் ஜார்ஜெட் இதுல பார்த்தேன், சைஸ் இல்லை. கரண்ட்லி அன்அவைலபிள்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்தேன். ஓகே, எனக்கு க்ரீப் பிடிக்காது, பட் ஸ்டில் லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட் அப்படின்னு எடுத்தேன். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்சியாக இருக்குது. இதான் ஸ்லீவ். நெக்ல வந்து குட்டியாக லேஸ் டீட்டெயிலிங் வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி பிளெயின் குர்த்தி அண்ட் அதே மெட்டீரியலில் பேண்ட் எலாஸ்டிக் வச்சுருக்கு. இது வந்து எல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த க்ரீப் மெட்டீரியல் வெயிலுக்கு போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்னா க்ரீப் மெட்டீரியல் மட்டும் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து பிரைடுக்கு வந்து ரொம்ப கிட்ட இருந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த மெட்டீரியல்லே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதுவும் நம்ம வந்து அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதாவது லைட்டாக ஸ்வெட் ஆனால் போகும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்கிற எந்த பிரைடுமே வந்து சொல்ல மாட்டாங்க, ஆர்த்தி யூஆர் ஸ்மெல்லிங் பேட் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். மைக்கு வேலை செய்தா? நான் அதை செக் பண்ணவே இல்லை. என்னடா சொல்றீங்க? துணியில இதுதான் லாஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இது வந்து த்ரூவி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்டடு. இது ஒரு குவாட் செட். இது வந்து க்ரீப் கிடையாது, மிக்ஸ்டு ரேயான் மாதிரி இருக்கு. இந்த காத்தே உள்ள போவாதுல்ல, இங்க போய் இப்படி காத்தே வெளியே வராதா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ப்ரைஸ் கம்மி தான், ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி சைனீஸ் காலர் வச்சு இந்த மாதிரி இருக்கு. டாப் வந்து ஹைலோ மாடல்ல வருது. அதே பிரிண்ட்ல பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் வச்சிருக்கு. இதெல்லாம் நான் எஸ் சைஸ்ல தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அந்த காட்டன்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது எனக்கு ஐம் நாட் தட் மச் into it. பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு ஸ்கின் ரியாக்ட் ஆகிறது, இல்லைனா ஒருத்தருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் பிடிக்கும்னா தாராளமாக வாங்குங்க. நான் வந்து ஒரு மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இல்லை, ஒன் மோர் இருக்கு. பட் ஆனால் இன்னும் ஒன்று போட்டிருந்தேன், அது இன்னும் வரல. பிங்க் கலராக ஒரு செட் போட்டிருந்தேன், அது இன்னும் வரல. இப்போ நாம இதுக்கு முன்னாடி ஒரு செட் பார்த்தோம்ல, அதே பிராண்டு அதே லிஸ்டிங்ல இருந்து எனக்கு 2 பிரிண்ட்டுமே பிடிச்சிருந்தது. எது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். இந்த மாதிரி ஒயிட்ல ஃபுல்லா வந்து மாதிரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் மெட்டீரியல். பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருக்கு. அது ரொம்ப காத்து போகாத மாதிரி இருந்தது, இதுவா திக்கா இருந்தது. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு.
அதை விட மச் பெட்டர். ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். அண்ட் அதே இதில் பேண்ட். ஆனால் இதோட பேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கே. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு குட்டி குட்டி விஷயம் வந்து மாறுது அவுட்ஃபிட் இதில். இப்போ வந்து லைனாக ஜுவல்லரி வாங்கியிருந்தேன்ல, அதை காட்டிடுறேன். யூபெல்லாலேருந்து இந்த ஒரு கடா பேங்கிள் வாங்கியிருந்தேன், ஒரே ஒரு கையில் போடுற மாதிரி. இந்த கை. அடுத்து வயலா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த இது எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சிமிலர், பட் ஆனால் மினியேச்சர் வெர்ஷன் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. செம பிரிட்டியா இருக்கும் இந்த மாதிரி மாடலு. பட் ஷூட்டுக்குன்னு எடுத்ததுனால கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன். இந்த மாதிரி. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து கொஞ்சம் பெரிய இயரிங் மாதிரி போடுறேன்னா, முந்தி தான் வந்து இஷ்டத்துக்கு எது பிடிக்குதோ போட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போதான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லாங்காக இருக்கிறது செட் ஆகும். பட் ஆனால் இப்படி பெருசாக இருக்குல்ல, அந்த இது செட் ஆகும். நேரோவாக இருக்கிறது செட் ஆகும். ஸோ அதனால இதுக்குன்னே வேணும்னே யாராவது இல்லை உன் மூஞ்சுக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. தப்பு தப்பு. அப்படி வளர்க்கல உங்களை நான். ஓகேவா? சோறு போட்டு வளர்த்தா நான் வளர்க்கலையா அதானே. இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும் போதெல்லாம் பின்னாடி அந்த இது வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சு போயிருக்கு. அடுத்து போடுறதுக்கு பேங்கிள் செட் எடுத்திருந்தேன் ஆக்ஸ்டைஸில். இது வந்து 2 கைக்கு போடுற மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பிளாக் மெட்டல் இருக்குது. நான் வந்து பிளாக் மெட்டல் எடுத்தேன். ஏன்னா சில்வர் வந்து எனக்கு போட்டால் ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுக்காக இதை எடுத்தேன். போன ஷூட்டுக்கும் நான் இதை தான், இப்போ லாஸ்ட் ஷூட்டுக்கும் நான் இதை தான் போட்டேன். சூப்பர். ஒரு கையில் இது போட்டு இன்னொரு கையில் இன்னொரு செட் போட்டுக்கலாம். ஓவராலில் நிறைய பேங்கிள்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக இல்லை, பர்ஃபெக்ட் அமௌண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்களும் அழகாக செட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒரு டிசைன் இருக்குது, அதனால் அழகாக அப்படியே செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் எப்படி வந்து இந்த சில்வர் வந்து எனக்கு அடிக்கும்ன்றீங்க அப்படின்றதுனா, நான் சில்வரையும் அதையும் போட்டு பார்த்தேன், இதையும் போட்டு பார்த்தா சில்வர் வந்து எனக்கு சில்வர் இருக்கு. இது வந்து ஜெனம் அந்த பிராண்ட்ல இருந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ஷிப்பிங் இதுவாகவே லேபிள் ஒட்டி வருது. இதுதான் சில்வரு. இது போட்டால் எனக்கு வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு வேளை செட் ஆகாதோ அப்படின்றதுக்காக தான் அதை எடுத்தேன். பட் ஆனால் இப்போ கேமராவில் பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்த சாரீக்கு இதை போட வேண்டியதான். ஏன்னா நான் எடுத்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் மெட்டலில் எடுத்தேன், ஒரு சிலது சில்வரில் எடுத்தேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இது கண்டிப்பாக காட்டணும்னு நினச்சேன். இது வந்து என்ன பிராண்டுன்னே தெரியலையே. இது வந்து எடுத்தேன், எல்லோ செயின்ஸா என்னன்னு தெரியல. எல்லோ செயின்ஸ் தான். பெரிய ஆக்சிடைஸ்ட் ஜும்கா மாதிரி வரும்ல, அது என்கிட்ட இல்லை. சரி ஒரு வாட்டியாச்சு ட்ரை பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டா இருந்தது, ஆனாலும் நிறைய பேர் வந்து அதை போடுறாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். இதுதான் வந்திருந்தது. ஒரு கம்மல், இன்னொரு கம்மல் வந்து உடஞ்சிருச்சு. இட்ஸ் நாட் லைக் நம்ம அந்த ஹூக்கை வந்து மாட்டிக்கலாம் அப்படி இருந்தாலும் நான் வந்து இது பண்ணியிருப்பேன். உடஞ்சிருச்சு. ஐ வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட். பெருசாக இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்கு. வெயிட்டே கிடையாது. இதை நான் என்னன்னு பண்ணுவேன், ரிட்டன் எடுப்பானான்னு வேற எனக்கு தெரியல. எனக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சு. அம்மா பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது என்ன பாதி மட்டும் வருது, மீதி எங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, அது உடஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி காட்டினது தான், பட் ஆனால் இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ஷூட்டுக்காக எடுத்து வச்சேன். அதனால் அதையும் வந்து நான் இதில் காட்டுறேன். இந்த ஒரு குட்டி ஜிம்கா, ரொம்ப 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 கேஷுவலாக, லைக் ரொம்ப லைட்டாக, ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து எந்த மாதிரி லுக் வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட்டா, இல்லைனா ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரியா, நார்மல் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் வந்து நடந்து போறார்கள் அப்படின்ற மாதிரி ஷூட்டா அப்படின்றதுக்காக எனக்கு இங்கே வந்து கட்டி வரப்போது போல. இந்த மாதிரி இப்படி பண்ணும்போதெல்லாம் அந்த இடம் வந்து அந்த பாகம் வலிக்கின்றது எனக்கு.
இவ்வளோதான். இதுதான் வந்து இதுவே ஒரு அரை மணி நேரம் நான் காட்டுறதுக்கே வந்து அரை மணி நேரம் வீடியோ ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன், இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு ரீல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நெய்பர் வந்து அவங்கள அவ்வளோ ஹராஸ் பண்றாங்க, அவங்களோட சிவலிங்க ஸ்டாச்சு வந்து இப்படி வேண்டலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து நான் அந்த ஒரு கதையை எக்ஸ்பிளைன் என்னதான் நடந்துச்சு ஒரு பேக் ஸ்டோரி கொடுக்கும்போது இந்த இதில் வந்து ஹிந்து ஃபேமிலி இருக்காங்க, இந்த இதில் முஸ்லீம் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்ட்டு இப்படி பண்ணியிருப்பேன். அது வந்து அவங்க முஸ்லீமே வந்து நான் வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி சொல்கிற மாதிரியோ கிடையாது. நான் ஏன் அது கோட்ஸ் யூஸ் பண்ணேன்னா, தே ஆர் ப்ரிட்டெண்டிங் டு பி முஸ்லிம்ஸ். அதனால தான் நான் வந்து அந்த இந்த மாதிரி சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கூட ஒரு ஜோய் வந்து பண்ணிகிட்டே இருப்பான், அதுக்காக முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அதுக்கு அடுத்து வீடியோட எண்டில் வந்து அவங்க கிறிஸ்டின்ஸ் வழிபடுறாங்க, லைக் ஜீசஸையும் கும்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் வந்து ஹிஜாப்லாம் போட்டுட்டு இது பண்ணுறாங்க, ஆனால் க்ராஸ்லாம் போட்டுட்டு இப்படி இந்த மாதிரிலாம் வேண்டிட்டு ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் பார்த்து அதுக்கும் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணிருச்சு. அதனால ஒரு சில பேருக்கு நான் ஏன் அந்த இது யூஸ் பண்ணேன் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதில் ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் சொல்லணும்னு நினச்சேன். எல்லார் முஸ்லீம்னு நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் எல்லாருமே லைக் இப்போ வந்து மென்லாம் அப்படிதான், பசங்கனாலே அப்படிதான் அப்படின்னா வந்து பசங்களுக்கு எல்லா பசங்களும் அப்படி இல்லை அப்படின்றாங்களா? அதே மாதிரி தான் எல்லாருமே அப்படி ஆப்வியஸாக எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி குணம் இருக்கிறது, என்ன பண்ணுறது. நான் வந்து அந்த வீடியோவில் வந்து போட்டதுனால ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ நடந்ததை கொண்டு வந்து இங்கே போட்டு நீ வந்து 2 பேருக்கும் ஒத்துமையாக இருக்கிறவங்கள வந்து சண்டைகளுக்கு பார்க்குறியா நாயே அப்படின்னு இருந்தாங்க. நான் கீழே இங்கே ரோட்டில் இருக்கிற பூனையை கூப்பிட்டாலே அது எனக்கு திரும்பி பார்க்காது, நான் சொன்னோன்னே 2 குரூப்பு சண்டை போட்டுருமா. ஸோ அதுவும் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. பட் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. அதனால தான் ஷேர் பண்ணேன். ரொம்ப டீப்பாக இவ எதுக்கு இதை பண்ணியிருப்பா, ஒரு வேளை வந்து இலுமினாட்டிக்கு வேலை செய்கிறாளோ, இப்படியா அவ வந்து கவர்மெண்ட்டே வந்து அழிக்க பார்க்குறா, இதை பண்ண பார்க்குறா, அப்படி இப்படின்னு பெருசாலாம் இது பண்ணக்கூடாது. நான் அதை பார்த்தேன், காண்டாச்சு, போட்டேன், அவ்வளோதான். சேனல் அதுக்கு தானே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து ஒரு மாதிரி இந்த டாபிக் வந்து பாதர் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் அது. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இது வேற நான் போட்டிருந்தேன் என்னோட ஸ்டோரியில் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாட்காஸ்ட் அப்படின்றலாம் சொல்ல முடியாது, நம்ம இந்த ஒயர்லாம் வாங்கிட்டோம்ல, ஸோ அதனால் வந்து இப்படி வச்சு பேசலாம், இப்படிலாம் நம்ம வந்து மைக்கில் ஹவு ப்ரொஃபஷ்னல் டஸ் இட் லுக், இந்த மாதிரி மைக்லாம் வச்சு அப்படின்னோடனே. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போவே எனக்கு தூக்கம் வருது. ஸோ கைஸ், என்னால் அடுத்து கோஸ்ட் வீடியோவே எடுக்க முடியுமா தெரில. மணி வந்து 4 ஆக போகுது. 3 o'clock இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், 3:45 ஆயிடுச்சு. இந்த இதில் இப்படி மொத்தமாக காட்டினால அதை நான் போட்டு காட்டினாலே விடிஞ்சிரும். அதான் யோசிக்கிறேன், நான் வேற இந்த மேக்கப்லாம் போட்டிருக்கேனே, ஒரு வீடியோக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி நான் வேற யோசிக்கிறேன். நான் போய் அம்மாட்ட இந்த வீடியோ முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, வாட்ஸ் த பிளான், நாளைக்கு வேற வெளியே போகிற பிளான் வேற இருக்குது. மார்னிங்கே நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் கண்டிப்பாக படுக்கணும், தூங்கணும், அந்த வேலைலாம் இருக்குது. அதனால் நைஸாக போயிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு தூக்கம் வருது, கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு நைஸாக. இந்த ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு காலையில் எழுந்துச்சி ஒரு ட்ராமா ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ போய் போடுவேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை உனக்கு ஐயோ இன்னும் ஒரு வளையல் காட்டலை போல், இன்னும் ஒரு வளையல் நான் காட்டாமல் விட்டுட்டேன், டோருக்கு டப்பா. இது வந்து பியூரா என்னென்னமோ உள்ளது, பியூரா பிராண்ட்லேருந்து எடுத்தேன். இதுக்குன்னே தனியாக டப்பாவோடலாம் வந்துச்சு. இதோட தான் ஷிப்பே ஆச்சு. இது மட்டும்தான் வந்துச்சு. இந்த மாதிரி 2 கைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா வெயிட்டாக வேற இருக்குது. இது போட்டால் இதுவும் எடுத்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்து விட்டேனே. அதான் அம்மாட்ட போய் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க வந்து ஓகே உனக்கு தூக்கம் வருதுன்னா தூங்கு, இல்லைனா இன்னும் ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னாங்கன்னா அதை பண்ணணும். நைஸாக போய் பேசிட்டு வரேன். எனக்கு பசிக்கே வேற செய்யுது, இது என்னன்னு தெரில. நைட்டு வந்து கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி லாங் நைட்ஸ் இருக்கும்போது நடுவில் ஒரு பசி வருது, ஒரு மாதிரி அந்த ஒரு ஏர்ஜ் எதையாவது எடுத்து தின்றணும் அப்படின்னு. எதுவுமே இல்லை,
இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவ்வளோ நேரம் நான் எடுத்த வீடியோஸ்க்கு வந்து மைக் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இப்போ தானே அந்த ஒயர் வேற மாட்டேன், அது வேற என்னன்னு பார்க்கணும். எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. வேலை செய்யலாம், நான் என்ன பண்ணுறது. சரி, ஓகே, இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ பிடிச்சுனா இருங்க, நான் கொஞ்சம் அழகாக செட் ஆகிக்கிறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. நான் போய் அம்மாட்ட புலம்பிட்டு வரேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.